நிச்சயமா இங்க ஆக்ஷன் முடியல. ஜவஹர்லால் நேரு இண்டோர் ஸ்டேடியம் கட்டக்ல மேட்ச் நம்பர் 2 கடந்த ஆண்டோட ரன்னர்ஸ் அப் தெலுங்கு யோதாஸ் மும்பை கிலாடிஸ் சந்திக்க இருக்காங்க. அது மேட்ச் நம்பர் 2 அல்டிமேட் கோகோ ஓட ஆக்ஷன் தொடர்ந்து இருக்கும். ஆனல் பறக்கும் ஆக்ஷன் உங்களுக்காக. தெலுங்கு யோதாஸ் உடைய லைனப் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அணி. அட்டாக்லயும் சரி டிஃபென்ஸ்லயும் சரி கேப்டன் பிரதீக் வைக்கர் ஒரு முக்கியமான அங்கம் இந்த அணியில. வசீராக பல முறை அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் அண்ட் அதிகம் அட்டாக் பாயிண்ட்ஸ் குவிச்ச ஒரு அணியாகவே இருந்திருக்காங்க தெலுங்கு யோதாஸ். போன சீசன்ல அவங்க நம்பர் 2 வந்தாங்க அப்படின்னா அதற்கான காரணம் அவங்களுடைய அட்டாக் செய்யும் முறை. அவங்க அட்டாக் செய்யும் பொழுது நீங்க சுலபமாக ட்ரீம் ரன்ஸ் எல்லாம் சம்பாதிக்க முடியாது, பாயிண்ட்ஸ் குவிக்க முடியாது. ஆல்ரெடி மும்பை கிலாடிஸ் பேக் ஃபுட்ல இருக்காங்க. அண்ட் அவங்கள பொறுத்த வரைக்கும் அனிகேத் போட்டே கேப்டன். இப்போ அடுத்த களமா அட்டாக்ல அவரோட வேலை காட்ட சுபாஷிஷ் சந்திரா, ரிஷிகேஷ், அவிக் சிங்கா, தீரஜ் பாவே இவங்க எல்லாரோட பங்களிப்பும் நிச்சயமா தேவை. சிவா ரெட்டி டிஃபென்ஸ்ல அவரோட எபிலிட்டி என்னங்கிறதுக்கு ஒரு சின்ன டீசர் காமிச்சார். ஒருவேளை நீங்க முதல் முறை பாக்குறீங்க அப்படின்னா வசீர் அப்படிங்கிறவங்க ஒரு பக்கம் மட்டுமே திரும்பினால் இன்னொரு பக்கம் திரும்ப முடியாதுலாம் கிடையாது. மற்ற போட்டியாளர்கள் ஆனா அட்டாக் செய்யும் பொழுது இந்த 2 பேர் மட்டுமே போனா போட்டி இங்க துவங்கியாச்சு. முதல் சான் நல்ல ஆரம்பம் அவசியம் மும்பை கிலாடிஸுக்கு. மும்பை கிலாடிஸ் பொறுத்த வரைக்கும் அந்த முதல் நிமிடம் என்னை பொறுத்த வரைக்கும் கிரிட்டிக்கல். அந்த 3 டிஃபெண்டர்ஸ் சம்யோஜிதமா விளையாடி அவங்க டேஞ்சர் அவாய்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அன்பார்ச்சுனேட் விஷயம் ரிஷிகேஷ் முடிச்சாவுடைக்கு அவர் 1.5 நிமிஷம் ஒற்றையால தாக்கு பிடிக்கணும். நீங்க பிரமாதமான முயற்சி அந்த வசீர் ருத்ரா கிட்டேந்து. ஒரு அன்பார்ச்சுனேட்டாக ரூல மாத்தியாச்சு. போன முறை நீங்க 2.5 நிமிஷம் தாக்கு பிடிச்சாலே ட்ரீம் ரனுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். பட் இந்த முறை அது கிடையாது. 3 நிமிஷம் தாக்கு பிடிக்கணும். ஆனால் 2 நிமிஷம் கூட தாக்கு பிடிக்க முடியாமல் முதல் பேட்ச் இங்க காலி ஆயிட்டாங்க தெலுங்கு யோதாஸ் பவர் பிளேல. அப்ரோச் 2 டிஃபெண்டர்ஸும் ரொம்ப க்ளோஸா நிக்கிறாங்க. பிரதீக் வைக்கருக்கு எந்த கஷ்டமும் இல்லை. வசீர் ஆல் இந்தியா பெர்மிட் லாரி போய் தொட்டுட்டு போயிட்டே இருந்தாரு. பட் இங்க டிஃபென்ஸ்ல முடிஞ்ச வரைக்கும் தாக்கு பிடிக்கிற முயற்சி. அவரும் இங்க காலி ஆயாச்சு. ரிவ்யூ பண்றாரு. 2வது பேட்சும் போயிட்டாங்களா? ஒன்னும் பெரிய நேரம் கழிக்க முடியல இந்த பேட்சாலையும். இவ்வளவு லாங் ஸ்ட்ரைட்ஸ் பாருங்க கிட்ட இருந்து அதை பிடிக்கிறதுக்கு மாட்டிக்கிட்டாரு. தாண்டிட்டாருன்னு நினைச்சாரு ஒரு நிமிஷத்துக்கு. டிஃபெண்டர் அவுட் அவுட் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பாத்தீங்களா எவ்வளவு அழகாக அவங்க மத்த 2 பேரையும் விட்டுட்டாங்க. இவரை மட்டுமே டார்கெட் பண்ணாங்க. திரும்ப கொஞ்சம் கூட அவங்க பார்வை வேற பக்கம் மாறல. இவருக்கு ரெஸ்ட்ன்றது கொஞ்சம் கூட கிடைக்கல. ஒரு பெரிய ஒரு ஆட்டம். அன்பு முத்தம் கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறாரு. அவ்வளவுதான் அவங்க ஆட்டம் முடிஞ்சிருச்சு அனிகேத் அப்படின்ட்டாரு. ஆனா அனிகேத் வந்து கொஞ்சம் நான் ஜெயிச்சுட்டேன் இங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு உடல் மொழியை காமிச்சாரு. நீங்க சொல்ற ஒரு பக்கம் திருப்பிட்டு மறுபுறம் திருப்ப முடியாத உங்க உடலை முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணாரு. அந்த லேன்ல இருந்து மாறாம டைரக்ஷனை காமிச்சுட்டாங்க. ஸ்கை டைவ் இன்னொரு ஸ்கை டைவும் சேர்த்துக்குங்க. மும்பை கிலாடிஸ் இன்னமும் முதல் ட்ரீம் ரன் பாயிண்ட் தேடிக்கிட்டு இருக்காங்க. பட் அவங்களுடைய பெரிய பிரச்சனை 3 பேட்ச் இங்க காலி. 4வது பேட்சும் களம் இறங்க போறாங்க. ஓடி போய் மண்டலுக்கு ஒரு டாக் காமிச்சாரு. டைரக்ஷனை டப்புனு மாத்த முயற்சி பண்ணாரு. பட் செல்லுபடி ஆகல. ஒரே ஒரு பிளேயர் மட்டும் தான் நீங்க பாக்கி. தெலுங்கு யோதாஸ்க்கு ஒரு வாய்ப்பு இருக்கா? அருண் கோல்கே பியூட்டிஃபுல்லா தப்பிச்சாருங்க. ரொம்ப சாமர்த்தியம். சிவாவுக்கு பாராட்டுகள். மாத்திக்கிட்டாரு தெலுங்கு யோதாஸ். 7வது முறை ஆல் அவுட் ஆக்கியிருக்காங்க ஒரு அணியை அல்டிமேட் கோகோல. 4 பேட்சஸையும் காலி பண்ண முடியுமா நாங்க செய்தது போல அப்படிங்கிறது தான். அதற்கான பதில் எடுத்த உடனே இவங்களும் பவர் பிளே எடுத்திருக்காங்க. 2 வசீர் சங்க மேட்ச்ல இருக்காங்க. ரிஷிகேஷ் முர்ச்சாவடே மற்றும் கேப்டன் அனிகேத் போட்டே இருவருமே. ஒரு பாருங்க இந்த பக்கம் திருமண உடனே பிரசாத் வந்து எங்க இதெல்லாம் எங்க ஒத்துக்கிறீங்க, இதெல்லாம் அநியாயம்ன்ற மாதிரி அவர் விட்டுட்டாரு. திரும்பினாலும் நடக்காது.
ஞாபகப்படுத்தணும். இது பவர் பிளே. 2 வசீர்ஸ் இருக்கிற நேரம் அற்புதமாக பயன்படுத்திக்கிட்டாங்க. அந்த 2 வசீர்ஸ் ஒருத்தர் எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கறது நம்ம கண்டிப்பாக ஒரு ரீப்ளே வந்தா நல்லா இருக்கும். And I think அது ருத்ரா தோப்பாட்டே நினைக்கிறேன். டிஃபென்ஸ்லயும் சரி அஃபென்ஸ்லயும் சரி 50 புள்ளிகளுக்கு மேல அட்டாக்கிங் பாயிண்ட்ஸ், 10க்கு மேல ட்ரீம் ரன்கள் எடுத்த 3 வீரர்கள் இவரும் ஒருவர். கஜானன் சங்கர் அவரை பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. ஒரு மேட்ச் முடிந்தது. மும்பை கிலாடிஸ் அந்த பவர் பிளே கேம்பிட் நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நாட் பேட் அட் ஆல். பவர் பிளே வச்சு நீங்க 2 நிமிஷத்துக்கு மேல அவங்களை அங்க தங்க விடாம முதல் மேட்சை காலி பண்ணிருக்கீங்க. இது ஒரு கண்டிப்பாக நல்ல ஆரம்பம். ஒரு குவாலிட்டி லாஸ்ட் ஆல்ரவுண்டர். இந்திய வீரர் பிரில்லியண்டா நேவிகேட் பண்ண பார்த்தாரு. பட் அதோட சிறப்பா அங்க நம்பர் 17 அனிகேத் போட்டே அவுட் ஆக்கியிருக்காரு. வண்டல் முடிச்ச வரைக்கும் தாக்கு முயற்சியில் ஈடுபட்டாரு. பிரதீக் வைக்கர் கேப்டன் அகைன்ஸ்ட் அனிகேத் போட்டே அண்ட் கம்பெனி. அருண் மேட்ல இன்னும் அவர் மாட்டல. என்ன மாற்றம் கொண்டு வரீங்கன்னு தெரியல சுதீர். ஆனா மற்றும் ஒரு மேட்சை கேன்சல் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. பிரதீக் வைக்கரோட மேட்சுக்கு இந்த முறை பலிக்கல. அனிகேத் போட்டே கண்டிப்பா ஹாப்பியா இருப்பாரு. மும்பை கிலாடிஸோட கேப்டன். இரண்டாவது வீரர் காலி பண்ண பிறகு கொண்டாடாதீங்க, இன்னும் ஒருத்தர் பாக்கி அப்படின்றத நினைவூட்டினாரு. எடுத்த உடனே 3வது பேட்ச்ல ஒரு வீரர் ஆகாஷ் இன்னமும் ஆகாஷ் எவ்வளவு நேரமாக தன்னந்தனியாக ஹெல்ப் இல்லாம போயிருக்காரு. பட் இத்துடன் அவரால் தாக்கு பிடிக்க முடியல. நல்ல டைம் யூஸ் பண்ணிக்கிட்டாரு ஆக்சுவலா தன்னந்தனியாக. விஜய் மாகே மற்றும் பபாட்டே இதுக்காக ஆரம்பமே. ஆனா அதிரடியான தூக்கம். அந்த வேலை இங்க முடிஞ்சாச்சு. யார் கையில இருந்து? கேப்டன் அனிகேத் போட்டே. நிக்கில் ஒருவர் தான் 4 மேட்ச் முடிஞ்சிருச்சுன்னு கணக்கு போட்டுக்கிறாரு. பட் இன்னொரு 40 வினாடிகள் இருக்கிறதுனால முதல் மேட்ச் திரும்பவும் வருவாங்க. இப்போ கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஆணுக்கு ஒரு ஆட்டம் ஜெயிச்சாங்க. ஒரு முறை தெலுங்கு யோதாஸ், ஒரு முறை மும்பை கிலாடிஸ். பட் இங்க மும்பை அதிரடி ஆடி லீடு எடுத்துட்டாங்க ஏற்கனவே. என்ன டர்ன்! இது வெறும் டர்ன் 2 இது டர்னிங் பாயிண்ட் ஆகலாம் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும். தெலுங்கு யோதாஸ் 24 அட்டாக் பாயிண்ட் எடுத்தா மும்பை 12 பேர் ஆல் அவுட் எடுத்து +1. தெலுங்கு யோதாஸ் ஆரம்பத்துல அட்டாக் மோட்ல இறங்கிட்டாங்க. டிஃபென்ஸ் மோட்ல மும்பை கிலாடிஸால இறங்க முடியுமா? இங்க இப்போ அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உற்சாகம் கிடைச்சிருக்கும். தீரஜ் மகேஷ் மற்றும் ரிஷிகேஷ். அனங்க ராகுல் மண்டல் அவுட் எடுத்திருக்காரு. ஸ்கை டைவ் அதன் மூலமா அக்கவுண்ட் திரும்பவும் ஓபன் பண்ணிட்டாங்க. 2 பாயிண்ட்ஸ். மாறி கொடுத்தாங்க. பிரதீக் வைக்கரை தேடி பிடிச்சு இந்த முறை ராகுல் மண்டல் மறுபடியும் ஒரு ஸ்கை டைவ். இன்னும் 50 வினாடிகள் தாக்கு பிடிச்சார்னா ஒரு ட்ரீம் ரன் சம்பாதிக்கலாம். ஆனால் அது நிகழவில்லை. பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா முதல் முறை இவ்வளவு நேரம் கூட அவங்க தாக்கு பிடிக்க முடியல. அந்த முதல் பேட்ச்ல டக்குன்னு இழந்துகிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு பேட்ச்ல வரக்கூடிய 3 பேரையும். பட் இந்த முறை ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் ஓகே, ஓரளவுக்கு ஓகே. இந்த மாதிரி கால் கோயம்புத்தூர் பகுதியில் சொல்லுவாங்க மகிண்டு விழுதுன்னு, அந்த மாதிரி நடக்கும். அது நடந்திருக்கு. எந்த பிளேயருமே ஒரு இன்ஜுரி காரணமாக வெளியேறும்போது ஒரு ரொம்ப கவலைக்கிடமான ஒரு காட்சி தான். பட் ஆக்சுவல் கவலை இன்னொரு கவலையும் இருக்கு. மும்பை கிலாடிஸுக்கு எழுந்துகிட்டே இருக்காங்க அவங்களுடைய ஒரு வீரர்களை. ஒருத்தர் மட்டுமே இங்க பாக்கி கடைசியாக. இங்க ஒரு ஸ்கை டைவ் அது கிளைம் பண்ணிருக்காரு ஆதித்ய கன்புலே. ரிவ்யூ எடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சாரு. முடிஞ்சு நீங்க பேசுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. அவுட் எல்லாம் கொடுத்தாச்சு. தயவு செய்து உங்களுடைய அடுத்த மேட்சை இறக்குறீங்கன்னா நம்ம விளையாட்டு தொடரலாம்ன்றது ஒரே ஒரு சைகையில காட்டி முடிச்சிட்டாரு. இன்னமும் ட்ரீம் ரன் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலி அனிகேத் போட்டு இங்க சாமர்த்தியமா ஒரு வேலை பண்ணாரு. 3 நிமிடம் 6 வினாடிகள் இருக்கு. ரிவ்யூ எடுக்க வேண்டாம், எடுத்து நீங்க அவுட் ஆக வேண்டாம். விளையாட்டு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க.
ரோஹன் இன்ஃபேக்ட் ரொம்ப அழகா பிரஷர் எல்லாம் தன்மையில எடுத்துக்கிட்டு ஓடி இருக்காரு. ஆனா இந்த முறை அவுட் ஆனாரா இல்ல. ராகுல் மண்டலோட கிளைம் டிஸ்அலவுட். முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணாரு, தொட்டு பாருங்கிறாரு. அண்ட் இப்போ ரிவ்யூ எடுப்பாரா இல்ல அங்க ஒரு போல்ட். கேப்டன் விழித்திருக்காரு பிரதீக் வைக்கர். ரெண்டு பேரும் இன்னும் வீழ்த்த முடியல. 7 நொடிகள். சிவனும் சக்தியும் சேர்ந்தா மட்டும் இல்ல, சிவனும் சாகரும் சேர்ந்தாலும் மாசுதான் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. இந்த 20 அவுட் ஆகாம இருந்தாங்களா இல்ல ஒரு ஸ்கைடு அங்க கரெக்டான தருணத்துல சாகர் போட்டார் அவுட் ஆயிருக்காரு. அந்த கடைசி நொடியில ஒரே ஒரு நொடி நீங்க தாக்கு பிடிச்சிருந்தாலும் ஆல் அவுட்டை தவிர்த்திருக்கலாம், பட் பண்ண முடியல. கோகோ பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், இங்க என்ன மாதிரி எக்ஸைட் போட்டிகள் நடக்குதுன்னு. கடைசி டர்ன், யாரு ஜெயிப்பாங்க யாரு தோப்பாங்க, ஏன் ஒரு டைல கூட முடியறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசம் இங்க. பட் எல்லாத்துக்கும் அவசியம் இங்க மும்பை கிலாடிஸ் அர்ஜென்ட்டாக 1-2 பேரை காலி பண்ண வேண்டி இருக்கு. ரொம்ப வேகமா அங்க ஆட்டம் இழக்க வச்சிருக்காங்க, எதுவுமே செய்ய முடியல. மாட்டிக்கிட்டாரு மும்பை கிலாடிஸ்க்கு. இந்த மொமெண்டம் தான் தேவை. கண்டிப்பாக இங்க ஒரு டிஸ்மிசல்ல ஒன்றும் நடக்கல, மாட்டிக்கிட்டாரு, பொட்டலமா விழுந்துட்டாரு. ஐரணி பாருங்க, மாட்டில தினமும் அவதூத் பாட்டில் அண்ட் ஆதித்ய கன்புலே இன்னும் கோயிங் ஸ்ட்ராங். less than 10 seconds. 5 நொடிகள், 4, 3. இப்போ நீ கிளம்பு, டைம் வாய்ப்பை பறிச்சுட்டாங்க. அனிகேத் போட்டு திங்க் ஆஃப் திங்ஸ் மீண்டும். பட் இன்னும் வேலை முடியல. மும்பை கிலாடிஸ்க்கு நிறைய வேலை இன்னும் பாக்கி இருக்கு, பட் 4 நிமிஷமும் இருக்கு. எவ்வளவு க்ளோஸுங்க, 2 வினாடிகள் இருக்கும். அந்த தருணத்துல சில பேர் ஓடும்போது உயிரை பிடிச்சுக்கிட்டு அங்கேயும் ஓடி ஸ்டாமினாவை காலி பண்ணிக்கிட்டே நேரத்தை கழிப்பாங்க. பட் சில பேர் பெருசா உடலை வருத்திக்காம குறுக்க முடுக்க லைட்டா சின்ன மூவ்மெண்ட்ஸ். அனிகேத் போட்டே நான் பாத்துக்கிறேன் ஓடுறாரு, முடியல. எங்க பிரதீக் வைக்கர் அவரோட எக்ஸாம்பிள், அவரோட எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சாருன்னா, ஆரம்பத்துல அவர் பெருசா மெனக்கெடாம மட்டும்படாம சாமர்த்தியமா இருந்தாரு. 2 நிமிஷம் பிற்பாடு அவுட் ஆனாலும் அவர் ஹாப்பியா இருக்காரு. ஏன்னா 1.5 நிமிஷத்துக்கு குறைவா தான் அவர் தாக்கு பிடிக்கணும். அவங்க டீம் எட்டி பிடிக்க முடியுமா? இந்த 3வது பேட்ச், மன்னிக்கும், இது 4வது கிடையாது, 3வது பேட்ச்ல 3 பேரை காலி பண்ணியாச்சுன்னா நீங்க ஆல் அவுட் பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்ல. நீங்க கடைசி பேட்சை வர வச்சு அதுல ஒருத்தர் 2 பேரை காலி பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெரிய வாய்ப்பு உண்டு. அவுட் அப்படிங்கிறாங்க. இது ஒரு முக்கியமான ரிவ்யூ இந்த நேரத்துல. ஏன்னா இங்க வரக்கூடிய ஒவ்வொரு 2 பாயிண்ட்ஸும் அவசியமானது மும்பை கிலாடிஸ்க்கு. முன்னாள் கேப்டன் ஸ்ரீஜேஷ் எடுத்திருக்காரு. காலும் சென்ட்ரல் லேன தீண்டல அப்படின்னு தான் தோணுது. ஆனா நீ சொன்ன மாதிரி இது பெர்சன்டேஜ் டிசிஷன்ஸ். அவுட் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்திருக்காரு. ஒரு டிசிஷன், எக்ஸ்பீரியன்ஸ் அங்க வந்திருக்கு போருக்கு. ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல போயிருக்கு இந்த போட்டி. பட் இந்த கடைசி நிமிஷத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் யார் ஜெயிக்க போறாங்க முடிவெடுக்கும் போது. 4 பாயிண்ட்ஸ்கள், 4 புள்ளிகள் வித்தியாசம். வஜீர் கிட்ட மாட்டிக்கிட்டாரு, முடிச்சாச்சு. 2 பாயிண்ட்ஸ் எடுத்தாச்சு. 2 பாயிண்ட்ஸ் இடைவேளை, 12 நொடிகள். புது பேட்ச் இப்ப இறக்க போறாங்க. ரொம்ப முக்கியமா ஒருத்தர் அவங்க அவுட் ஆக்கினா குறைந்தபட்சம் டை கிடைக்கும். 12 வினாடிகள். இங்க 3 பேர் கும்பகும்பா வர்றாங்க. ஒருத்தர் மேல பட்டுதா இல்லை. முடியாத தருவாய். விக்டரி. டைட்டான ஒரு வின். 2 பாயிண்ட்ஸ், 12 நொடிகள். அந்த கடைசி பேட்ச் தாக்கு பிடிக்க வேண்டி இருந்துச்சு, அதை வெற்றிகரமா செஞ்சிருக்காங்க. ஒருத்தர் பாஞ்சு புடிக்கிற ஒரு முயற்சி புடிச்சிட்டு நினைச்சாரு, பட் இல்ல. மும்பை கிலாடிஸ்க்கு பெரிய அதிர்ச்சி. அவங்களால நம்ப முடியல. தெலுங்கு யோதாஸ்க்கு பெரிய ஆர்ப்பரிப்பு இல்ல, எப்பா தப்பிச்சோம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை தான். Hi guys, I am an Indian Ultimate Coco YouTuber. Thank you for watching this video. Please like and subscribe my friends and family.